ஹலோ பிலிவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு உங்க மனசுக்காக ஒரு முக்கியமான பிரபஞ்ச செய்தி வந்திருக்கு. ஸோ அமைதியா உட்காந்து முழுசா கேளுங்க. இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒருவேளை உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம். அவங்க என்னை பத்தி இன்னும் நினைக்கிறாங்களா? நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கா? நான் இவ்வளவு அன்பு கொடுத்தும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு இந்த கேள்விகள்ல ஒரு கேள்வியாச்சும் உங்க மனசுல இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஆனா முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இது யாரோ ஒருத்தர் நாளைக்கே கால் பண்ணுவாருன்னு சொல்ற வீடியோ இல்ல. யாராவது கண்டிப்பா திரும்பி வருவாங்கன்னு வாக்குறுதி கொடுக்கற வீடியோவும் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க மனசை பத்தி தான். ஏன்னா சில நேரம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்காது, நமக்குள்ள இருந்தே தான் ஆரம்பிக்கும். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கடைசியா எப்போ நீங்க உங்களையே குறை சொல்லாம உங்களை நீங்களே புரிஞ்சிக்க முயற்சி பண்ணீங்க? நிறைய பேர் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச உடனே என்னாலதான் இப்படி ஆச்சோ, நான் இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருந்துக்கணுமோன்னு தங்களை தாங்களே தண்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரே ஒரு மனிதரால உருவாகிறது இல்ல. அதே மாதிரி அது மாறுறதுக்கும் ஒரே ஒரு மனிதர் மட்டும் காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால முதல்ல உங்களை நீங்களே மன்னிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கடந்த காலத்தை திரும்ப போய் மாற்ற முடியாது. ஆனா அந்த அனுபவத்துல இருந்து என்ன கத்துக்கணும்னு மட்டும் இன்னைக்கு முடிவு பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நீங்க ஒருத்தர் ரொம்ப நேசிச்சதால நீங்க பலவீனமான ஆள் ஆகிட மாட்டீங்க. அது உங்க மனசு உண்மையா அன்பு கொடுக்க தெரிஞ்ச மனசுன்னு மட்டும் காட்டுது. ஆனா அதே அன்பை உங்களுக்கும் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா அங்கதான் மனசு காயப்பட ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோல யூனிவர்ஸ் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புற முதல் லவ் கைடன்ஸ், உங்களை நேசிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களை மதிக்கிற ஒரு மனசு ஒரு நாள் மற்றவங்களோட அன்பையும் ஆரோக்கியமா ஏத்துக்கும். ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த சில நிமிஷங்கள்ல உங்க மனசுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் பல பேரோட காதல் வாழ்க்கைய வேறொரு கோணத்துல பார்க்க வைக்கிற விஷயம். சரி, இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புற ரெண்டாவது லவ் கைடன்ஸ்க்கு வரலாம். அன்பு இருக்கிற இடத்துல பொறுமையும் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு மெசேஜையும், ஒவ்வொரு ரியாக்ஷனையும் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் ரிப்ளை பண்ணல, ஏன் முன்ன மாதிரி பேசல, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, இப்படி மனசு 1000 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு பாருங்க. உண்மையான அன்புனா பயத்துல வாழ்றது இல்ல, புரிதல்ல வாழ்றது. அடுத்தவங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சா அது அன்பா? இல்ல அது பயத்துல இருந்த வர பற்றுதல். அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு அன்பு மட்டும் போதாது, புரிதலும் பொறுமையும் ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட இடமும் தேவை. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க ஒருத்தரை இழந்ததுக்காக அழுதீங்களா, இல்ல அவங்க கூட நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை இழந்ததுக்காக அழுதீங்களா? இந்த ரெண்டு கேள்விக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சில நேரம் நாம அந்த மனிதரை மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம், அவங்களோட சேர்த்து நாம கற்பனை பண்ணி வச்சிருந்த எதிர்காலத்தையும் மிஸ் பண்ணுவோம். அதனாலதான் மனம் இவ்வளவு வலிக்கும். ஆனா அந்த வலியையும் மெதுவா ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகிறது தான் உண்மையான தைரியம். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புற மூன்றாவது லவ் கைடன்ஸ் என்னன்னா, உங்களுக்கான மதிப்பை இன்னொருத்தரோட முடிவால அளக்காதீங்க. இந்த ஒரு விஷயம் நான் மனசார சொல்லணும். யாராவது உங்களை புரிஞ்சுக்க முடியலன்னா அதனால நீங்க மதிப்பில்லாத மனிதர்னு அர்த்தம் கிடையாது. யாராவது உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னா அதனால நீங்க அன்புக்கு தகுதி இல்லாதவர்னு அர்த்தம் கிடையாது. சில நேரம் இரண்டு நல்ல மனிதர்களுக்கு கூட ஒரே பாதை இருக்காம போகலாம். அது யாரோ ஒருத்தர் நல்லவர், யாரோ ஒருத்தர் கெட்டவர்னு அர்த்தம் இல்ல. அவங்களோட பயணம் வேற மாதிரி இருந்துச்சுன்னு தான் அர்த்தம். அதனால உங்களை யாரோ ஒருத்தரோட முடிவை வச்சு நீங்களே மதிப்பிடாதீங்க. உங்க மதிப்பு உங்க மனசுல இருக்க அன்புல இருக்கு, உங்க நேர்மையில இருக்கு, உங்க குணத்துல இருக்கு. அதை யாராலும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஆனா இப்போ யூனிவர்ஸ் சொல்ல போற நாலாவது லவ் கைடன்ஸ் இதுதான். சரி, இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாலாவது லவ் கைடன்ஸ்க்கு வரலாம். உண்மையான அன்பு உங்களை பயத்துல வைக்காது, நிம்மதியில தான் வைக்கும். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க ஒருத்தரை காதலிக்கிறதால உங்களுக்கு மன அமைதி அதிகமா கிடைக்குதா, இல்ல பயம் அதிகமா இருக்குதா? அவர் போயிடுவாரோ, அவர் என்னை மறந்துடுவாரோ, நான் போதுமானவனா இல்லையோ, இந்த மாதிரி பயம் தினமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நின்று யோசிங்க. அது அன்புனால வர பயமா, இல்ல காயப்பட்டுடுவோமோன்னு இருக்கிற பயமா? உண்மையான அன்பு ஒருத்தரை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாது, அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். உண்மையான அன்பு ஒவ்வொரு நிமிஷமும் சோதனை வைக்காது, நம்பிக்கையை வளர்க்கும். அதனால உங்க ரிலேஷன்ஷிப்ல நிம்மதி அதிகமா இருக்கா அல்லது பயம் அதிகமா இருக்கான்னு ஒரு தடவை உங்களையே கேட்டு பாருங்க.
இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புற கடைசி லவ் கைடன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அன்பு தேடுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே முழுமையா ஏத்துக்கோங்க. நிறைய பேர் யாராவது வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, உங்க சந்தோஷம் முழுசா இன்னொருத்தர் கையில இருந்தா அந்த பயமும் அவர்கிட்டயே இருக்கும். அதனால உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்களே உருவாக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்க உடம்பையும் உங்க மனசையும் கவனிக்க ஆரம்பிங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா அடுத்தவங்க நடத்துற விதத்தையும் நீங்க தெளிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல அடித்தளம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ முழுசும் நான் யாரை பத்தியும் தீர்ப்பு சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்க்கும் அதுக்கான கதை இருக்கு, ஒவ்வொரு மனசுக்கும் அதுக்கான காயம் இருக்கு. நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால உங்களை நீங்களே கடினமா நியாயம் பண்ணாதீங்க. நீங்க செய்த தவறுகள்ல இருந்து கத்துக்கோங்க. ஆனா அந்த தவறுகளையே உங்க அடையாளமா மாத்திக்காதீங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க. கண்களை ஒரு நிமிஷம் மூடுங்க. ஆழமா மூச்சு இழுங்க. மெதுவா வெளியே விடுங்க. இப்போ உங்களையே உங்களுக்குள்ள கேளுங்க. இன்னைக்கு இருந்து என் மனசுக்கு நான் என்ன நல்லது செய்ய போறேன்? ஒருவேளை ஒரு பழைய காயத்தை விடுறதா இருக்கலாம், ஒரு மன்னிப்பை கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது உங்களை நீங்களே கொஞ்சம் அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த முதல் அடி இன்னைக்கு எடுங்க. இந்த வீடியோவை கேட்கும் போது உங்க மனசை அதிகமா பாதிச்ச நினைவுகள் வந்துச்சா? அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது மன அமைதியை கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் மறுபடியும் வந்து கேளுங்க. ஒருவேளை இதே வார்த்தைகள் அப்போ உங்களுக்கு வேறொரு அர்த்தமா தெரியலாம். பிலீவர்ஸ் வேர்ல்ட்ல யூனிவர்ஸ் லவ் கைடன்ஸ்னா யாராவது கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்றது இல்ல. உங்க மனசு மெதுவா குணமாக நம்பிக்கையோட முன்னாடி நகர ஒரு துணையா இருக்கிறது தான். அடுத்த வீடியோல மீண்டும் இன்னொரு அழகான லவ் கைடன்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நீங்களே மதிங்க, உங்களை நீங்களே நேசிங்க. உண்மையான அன்பு முதல்ல உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கட்டும். இது போல ஒரு அழகான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.